எவ்ரிவன் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் உண்டு. இன்றைக்கி குழந்தைங்க லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மிளகு தக்காளி கீரை போட்டு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். சைடிஷ்க்கு வந்து அப்பளம் வறுத்து கொடுத்தாச்சு. அந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயமும் ஒரு 5, 6 பல்லு பூண்டையும் நல்லா சாப்பரில் போட்டு நல்லா குட்டியாக ஒன்று கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா சாப்பரில் சாப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா குட்டியாக நறுக்கி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் அந்த வெள்ளைப்பூடுலாம் நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுதான் இந்த குழம்போட டேஸ்ட்டே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அதுவும் நல்லா வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட வீட்டு மல்லித்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வர விட்டுருங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அது கூட ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி என்னமோ எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டே நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு கீரை பொரியல் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன்க்கா. வெஜிடபிள்ஸ்லாம் நாளே கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா காலையில் என் பொண்ணு சொன்னா, "அம்மா எனக்கு கீரை பொரியல் வேண்டாம். எனக்கு நீங்கள் குழம்பு பண்ணுங்க. அதான் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை குழம்பா மாற்றியாச்சு. குழம்புக்கு தேங்காய் அரைக்கலான்னு போகிறேன். மிக்ஸி வந்து ஜாம் ஆயிடுச்சு. மிக்ஸி ஓடவே இல்லை. சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்பவும் டைட்டாக தான் இருந்தது. ஒரு வழியாக நான் அரைச்சி அதில் போட்டுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசை மாவு தான் எடுத்து வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சரி சட்னி அரைக்க முடியாது, சாம்பார் வச்சாலும் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கிற ரைஸை வந்து ஃப்ரைட் ரைஸாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் வச்சு முடிக்கிறேன். என் பொண்ணு இருந்துக்கிட்டு, "அம்மா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டிங்கல்ல, எனக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் ஃப்ரைட் ரைஸே வச்சுருங்க, எனக்கு குழம்பு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டா. "என்ன என் நேரம்டி" அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ண பிள்ளை கேட்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு அவங்களுக்குலாம் ஒயிட் ரைஸ் வச்சு குழம்பு வச்சாச்சுங்க. சைடிஷ்க்குமே இது பூசணிக்காய் பொரியல் பண்ணலான்னு எடுத்திருந்தேன். அதுக்கும் நம்ம தேங்காயெல்லாம் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் என் சின்ன பொண்ணு என்ன நினச்சான்னு தெரியல, "அம்மா எனக்கு கொஞ்சம் குழம்பு வச்சுருங்க, எனக்காக தானம்மா வச்சிங்க, நான் கொஞ்சம் குழம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலகுன மனசோடு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாச்சு. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.